அழகை உலகத்திற்கு காட்டுவதற்காகவே அல்லாஹ் 25 நபிமார்களை திருக்குரானிலே தேர்ந்தெடுத்து அவர்களின் வரலாற்று சுருக்கத்தோடு அவர்களின் வாழ்க்கை சமூகத்தோடு அவர்கள் போராடிய விதம் சமூகத்தை அவர்கள் பண்படுத்திய முறைகளை எல்லாம் திருக்குரானை அல்லாஹ் அழகாகவே சொல்லித் தருவான். அந்த வரிசையில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாபெரிய சக்தி. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வித்தியாசமான நபி. நபிமார்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை என்று பெயர் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் அவர்கள் தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் அம்பியா, நபிமார்களுக்கே தந்தை, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கிறது, அபுல் லைஃபான், விருந்தோம்பல் செய்பவர்களுக்கு தந்தை என்ற ஒரு பெயர் உண்டு. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விருந்தோம்பல் இல்லாத வாழ்க்கை இல்லை, விருந்து கொடுக்காத நாள் இல்லை, விருந்தாளி இல்லாமல் சாப்பிட்டதில்லை. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. சாப்பிடணும்னா ஒரு விருந்தாளி கூட இருக்கணும். விருந்தாளி இருந்தால் மாத்திரமே உணவை உட்கொள்வது. விருந்தாளியே கிடைக்கல. ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியில் போகிறாங்க, 1 மைல் போனாங்களாம். 1 மைல் போய் தேடி ஒருவர் படுத்திருந்தார், அவரை எழுப்பி கூட்டு வந்து வீட்டில் சாப்பிட வைக்கிறாங்க. படுத்தவரை எழுப்பி கூட்டு வந்து சாப்பிட வைத்து சொன்னாங்க, அவருக்கு வரலாறு நீண்டது, சுருக்கமாக சொல்வேன். ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு விருந்து கொடுக்கறாங்க. அவருடைய சில நடவடிக்கைகள் பிடிக்கல, இருந்தாலும் என் ரப்பு உங்களுக்கு விருந்தளிக்க சொன்னான் என்ற போது அவர் சொன்னார், 70 வருஷமா நான் அந்த ரப்பை நினைச்சு கூட பார்க்கல, அவனை வணங்கவும் இல்லை, எனக்கு விருந்து கொடுக்க அவன் உங்களை கட்டளையிட்டு இருப்பான் என்றால் அந்த ரப்பு தான் இனி எனக்கும் ரப்பு என்று கலீலுல்லாவின் கையை பிடித்து அவர் கலிமா சொன்னார். இந்த வரலாற்றுக்குள்ளே வேறு வேறு தகவல், நான் உள்ளே நுழையவில்லை. அவர் கலிமா கிடைக்கிறது, அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது. 70 ஆண்டுகள் ரப்பை நினைத்து பார்க்காதவர் இன்றைக்கு ரப்புடையவராக மாறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து கொடுத்த போது, ஏன் உங்களை நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று தெரியுமா என்று கேட்டபோது, என் ரப்பிடத்தில் நான் கேட்டேன், ரப்பு சொன்னான், நீங்கள் விருந்து கொடுப்பதில் உன்னதமான இடத்தில் இருப்பதால் எனக்கு உங்களை தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டேன் என்றான். 1000 காரணங்களுக்கிடையே அவர்களுக்கு பேர் அபுல் லைஃபான், விருந்தோம்பல் செய்பவர்களின் தந்தை என்ற பெயர் பெறுகிறார். இன்றைக்கு வித்தியாசமான அழகு பெற்றவர் ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அபுல் அஜாயிப், ஆச்சரியங்களின் தந்தை, உலகத்தின் வியக்கத்தக்க மனிதர். ஆச்சரியங்கள் என்பது உலகத்தில் அதிசயம். உலக அதிசயம் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும். அதிசயத்தின் பக்கம் மக்கள் போய் மூழ்குவதுண்டு. வித்தியாசமானது ஹருக்குள்ளில் ஆதாம்பாங்க, வளமையை மாற்றி அமைக்கிற காரியம். எல்லாரையுமே தன் பக்கம் இழுக்கும் சக்தி தான் ஆச்சரியம். ஆச்சரியங்களின் தந்தை என்று பேர் பெறுகிறார் ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எத்தனை அற்புதங்களை இல்யாஸ் நபி நடத்தி காட்டுவார்கள். ரொம்ப உயர்ந்த மனிதர், பண்புக்கு சொந்தமானவர்கள், பணிவுக்கு சொந்தமானவர்கள், பேரரசர்களின் அருகாமையில் இருக்கும் நசீபு பெற்றவர்கள். அஹாப் என்று ஒரு பேரரசர் இருந்தார். அஹாப் என்ற பேரரசருக்கு இல்யாஸ் நபி இல்லாமல் அவர் இயங்க மாட்டார். இல்யாஸ் நபி இல்லாமல் அவர் இயங்க மாட்டார். அவர் இயக்கத்துக்கு பின்னால் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிடுவார். இல்யாஸ் நபியினுடைய கொள்கை எல்லோராலும் மறுக்கப்பட்ட போது அவர் மாத்திரம்தான் ஏற்றுக்கொண்டார். நாடே வேறு ஒரு கடவுளை வணங்க அரசர் இல்யாஸ் நபியின் கடவுளை வணங்க வருகிறார். என் ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்ல அதை அவர் ஏற்கிறார். இல்யாஸ் நபியோடு ஒத்து போகிறார். எல்லா வகையிலும் இல்யாஸ் நபி அவர்களுக்கு துணை நிற்கிறார், தோள் கொடுக்கிறார். ஆனால் ஊரே எதிர்த்து நிற்கிறது, நாடு எதிர்த்து நிற்கிறது. பஅல் என்ற ஒரு கடவுள் தான் அவர்களுக்கு எல்லோருக்கும் சொந்தமானது. அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்வான். நபி கேட்கிறார்கள், அத்ததுஊன பஅலன், அத்ததுஊன பஅலன், பஅலை வணங்குகிறீர்கள், ஒத்ததரூன அஹ்ஸனல் காலிகீன்,
படைத்தவர்களில் படைப்புகளை அழகாக படைத்த அழகான பேரழகன் அல்லாவை விட்டு விட்டீர்களா என்று கேட்கிறார். அல்லாவை பற்றி அவர் புகழ்கிற அந்த வார்த்தை, அத்ததுஊன பஅலன், பஅலை வணங்குகிறீர்கள். பஅல்ங்கிறது அவங்களுடைய குல தெய்வம். அதிலே ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனை, ரொம்ப ஈடுபாடு. சுற்றி இருக்கிற பேரரசர்களால் வணங்கப்படுகிற தெய்வம் அது. மக்களின் நடுத்தர மக்கள் என்று வாராது உயர்குலத்து மக்களாலும் வணங்கப்பட்ட தெய்வம். அதற்கு எதிராக நிற்கிறார் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு தோள் கொடுத்தவர்கள் அஹாப் என்ற பேரரசர். அது ஒரு பெரிய பலம் நபி அவர்களுக்கு. நபி அவர்கள் காலத்தால் அந்த மக்களை வெல்ல இயலவில்லை. திரும்ப திரும்ப அந்த மக்கள் அல்லாவின் பக்கம் வர்றதுக்கு மறுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளல. ரொம்ப பெரிய விசாலமான மனிதர், 1000 முறை மன்னிக்கிறார்கள், 1000 முறை மன்னிக்கிறார்கள். அதற்கு பின்னாலும் அவர்கள் மீண்டும் மாறு செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மனிதனுடைய எல்லை ஒரு அளவு இருக்குது இல்லை, அந்த எல்லைக்கு மேல் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இனியும் நீங்கள் மறுத்தால் நீங்கள் பெரிய விபரீதங்களை சந்திக்கணும்னாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலைன்றாங்க. என்ன விபரீதம்? அடுத்த நாள் நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, மழையை நிறுத்திருந்தாங்க, இனி பயிர்கள் முளைக்க கூடாதுங்கிறாங்க. அந்த மக்கள் எதை நம்பி வாழ்கிறார்களோ வாழ்வாதாரத்தின் மீது அவர்கள் கடும் தாக்குதல் நடத்துகிறார்கள். நபிமார்களுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்களை சஞ்சலப்படுத்துறது அப்படிலாம் இல்லை, கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு இல்லை. ஒருவர் பட்டினி கிடந்தா தாங்க மாட்டாங்க, ஒருவர் பசித்திருந்தால் தாங்கும் சக்தி நபிமார்களுக்கு கிடையாது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனைக்கும் ரோல் மாடல். உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருக்க நீ வயிறு நிரம்ப வேண்டாம், அல்லாஹ் மறுமையில் கேட்பான், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்பான். நான் எல்லாம் செய்தேன் என்று அடியான் சொல்வான், இல்லை உன் அண்டை வீட்டாரன் பசித்திருந்தான், அதன் மீது நீ கொஞ்சமும் பார்வையை கூட திரும்பி பார்க்கவில்லை, நீ செய்ததை நான் எப்படி ஏற்க முடியும் என்று கேட்பான். அல்லாஹ் பக்கத்து வீட்டில் பசியாளி இருக்க போது நான் 1000 பேருக்கு தானம் கொடுத்தாலும் தர்மம் கொடுத்தாலும் அண்டை வீட்டாரனின் பசியமர்த்தவில்லை என்பது அல்லாவின் பார்வையில் பெரிய குற்றம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த சிபத்தெல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக. எந்த ஒரு தனி மனிதனும் பசித்திருக்கிறதையெல்லாம் நபிமார்கள் தாங்க மாட்டார்கள், பட்டினி போட வேண்டும் என்றும் ஆசைப்பட மாட்டார்கள். புகாரி ஷரீஃபில் ஒரு அழகான ஹதீஸ் வருகிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலம் குறித்தான ஹதீஸ். அதில் ஒரு நல்ல நிகழ்வு. இஸ்லாத்தை காலமெல்லாம் எதிர்த்தவர், இஸ்லாத்தை காலமெல்லாம் எதிர்த்தவர், நிறைய மூமின்களுக்கு சங்கடத்தை கொடுத்தவர், நிறைய மூமின்களுக்கு சங்கடத்தை கொடுத்தவர். அவரை கைதியா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவரை கைதியா சஹாபாக்கள் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் அந்த பகுதியினுடைய பேரரசர், பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாரில் கொண்டு கட்டி போட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்கிறாங்க. அவரை பற்றி இமாம் புகாரி எழுதுகிறார். நபி அவங்க கேட்டாங்களாம், என்னப்பா உன் மனநிலைன்னு கேட்டாங்க. இந்த கையா சுமாமான்னு கேட்டாங்க. அவர் பேர் சுமாமா. என்னப்பா உன் அபிப்பிராயம் கேட்டாங்க. அவர் 3 விஷயம் சொன்னார். என் தக்குத்துள் தாதம், என்னை நீங்கள் கொலை செய்தால், தூக்கிலிட்டால் தகுதியானவனை தூக்கிலிடுகிறீர்கள் என்றார். நான் தூக்கிலிடுவதற்கு தகுதி. அதே சமயம் 2வது சொல்லுகிறார், என்னை நீங்கள் மன்னித்தால், இந்தாபு அபௌத ஷாக்கிரா, என்ன நீங்க மன்னித்து விட்டால் ஒரு நன்றி உள்ளவனை மன்னித்தீர்கள், காலமெல்லாம் நன்றியோடு இருப்பேங்கிறார். 3வது சொன்னார், நீங்கள் 2ம் இல்லை, பணம் வேணும் என்று கேட்டால் விடுதலைக்கு நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் தகுதியும் உண்டு என்றார். பணம் வேணுமா கேளுங்கள், கொடுக்கிறேன். பெருமானார் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாகும் பிற்பகுதியில் 2வது நாள் வர்றாங்க. 2வது நாளும் கேட்கிறார்கள், அதே பதில். 3வது நாள் கேட்டாங்க. அவர் 3வது நாள் எந்த பதிலும் சொல்லல, ஒன்றை மட்டும் சொன்னார். அதான் ரொம்ப விசேஷமானது. 2 நாள் நபியோடு பழகுகிறார், ஆனால் கட்டப்பட்டு இருக்கிறார்.
மஸ்ஜிது நபவியின் நிலையறிகிறார். சஹாபாக்களோடு நபி நடந்து கொண்ட அந்த அழகு, நபியை சந்தித்த எதிரிகளோடு நபி நடந்து கொண்ட வீதம், நபி அவர்களுக்கே தீங்கு செய்த நினைத்தவர்களோடு நபியின் கனிவான அந்த அணுகுமுறை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு 3வது நாள் பெருமானார் கேட்டாங்க, மா இந்த கையா சுமாமா, என்னப்பா உன் அபிப்பிராயம் கேட்டாங்க. இன்னஃபவுத்தான்னு சொன்னார், தாங்கள் மன்னித்தால் நன்றி உடையவனாக இருப்பேன் என்கிறார். காசு கேட்டால் தருவேன்லாம் சொல்லல, தூக்கலை போட தகுதியெல்லாம் சொல்லல. அவர் விளங்கிட்டார், இங்க மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தான் தாங்கள் தகுதி என்றார். நபிமார்களுடைய குணம். 1000 முறை மன்னிக்கிறார் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். யாரையும் தண்டிக்க ஆசைப்பட்டதில்லை. அப்போ ஏன் மழையை நிறுத்துன்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க? அடியார்கள் பசித்திருந்தால் தாங்க மாட்டார்களே. சுமாமா மன்னிக்கப்பட்ட போது பெருமானார் சொல்லிட்டாங்க, போப்பா அவரை கையை அவுத்து விடுங்கன்றாங்க. மன்னித்தால் நன்றியோடு இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, கையை அவுத்து விடுன்றாங்க. சாபாக்களுக்கே ஆச்சரியம். ரொம்ப குரோதமாக விரோதமாக ஒரு பெரிய தீய சக்தியாக விளங்கியவரை பெருமானார் எந்த ஒரு வகையான நிபந்தனை இல்லாமல் விட்டுட்டாங்களே. அவர் கையை அவுத்தோன்னு ஓடி போயிட்டாரு, மிஸ் ஆகிட்டார. கையில் கிடைச்சவர் 10 நிமிஷத்தில் உள்ள வருகிறார், குளிச்சுட்டு வர்றார். அவர் புரிந்து கொண்டார், இவர்களை சந்திக்கணும்னா நாம தகுதியான ஆள் இல்லை, குளிச்சாதான் அவங்க கையை பிடிக்கணும். நபியை பற்றி அவர் புரிந்து கொண்ட விதம். குளித்தார், பக்கத்தினுடைய கிணத்தில் குளித்து விட்டு அண்ணனாரின் கரம் பற்றி சொன்னார், இப்போது இவர்களை எப்படி வழி நடத்துகிறீர்களோ அந்த இடத்தில் என்னையும் ஆக்குங்கள் என்றார். நான் உங்கள் தோழராக விரும்புகிறேன். மாநபி கரம் பற்றி களிமா சொல்லி தருகிறார்கள். அதற்கு பின்னால் அவர் சொன்னார், நான் உம்ரா செய்ய பயணமான போது என்னை உங்கள் தோழர்களால் பிடிபடுப்பட்டேன், உங்கள் தோழர்களால் பிடித்து வரப்பட்டேன். அந்த உம்ராவை நான் நிறைவேற்றிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. இப்போ போய் நிறைவேற்றுபா, அன்னைக்கு நீ போன அந்த உம்ராவின் அழகு வேறு, இப்போ நீ போன உம்ராவின் அழகு வேறு. இது ஈமானுடைய உம்ரா. அன்னலார் அனுப்புகிறார்கள், அவர் போய் நபி அவர்கள் சொன்ன மாதிரி உம்ரா செய்கிறார். மக்காவுடைய தலைவர்களும் மக்காவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஓடி வந்து அவரை மதிக்க வர்றாங்க. ஏன்னா யமாமா என்ற இவர் நாட்டில் இருந்து தான் மக்காவுக்கு தானியங்கள் வருகிறது. மக்காவுடைய உணவு அங்கிருந்து தான் சப்ளை ஆகுது. இவர் தான் அதனுடைய அதிபதி. இவரை ரொம்ப மதிக்கிற போது இவர் செயல் வித்தியாசப்படுது, உம்ரா வித்தியாசப்படுது. அல்லாஹ்வை சொல்கிறார், ரசூலை சொல்கிறார். அவங்க இப்போ வியந்து போனாங்க. அவங்க கேட்டாங்க, மதம் மாறிட்டியலான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் மதம்லாம் மாதல்ல, முஹம்மது ரசூலுல்லாவை ஈமான் கொண்டேன் என்றார். அவர்களுக்கு சரியான கோபம். கொஞ்சம் கண்டிக்கிறார்கள், கொஞ்சம் சிறுவர்களை வைத்து தீங்கு செய்ய நினைத்தார்கள். அவர் உம்ராவை அமைதியாக முடிச்சிட்டு சொன்னார், என்ன பாரு, நீ எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். இனி யமாமாவில் இருந்து வருகிற ஒரு தானியம் மக்காவுக்கு வர்றாரு. இனி யமாமாவில் இருந்து இந்த நாட்டுக்கு உணவுகள் வராது. கையை பிடிச்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, முடியாதுன்றாங்க. கடைசியா கடிதம் எழுதுனாங்க. அவர் சொன்னார், யமாமாவில் இருந்து இனி தானியத்தை அனுப்புகிற அதிகாரம் எங்கிட்ட இல்லை. என்னான்னு கேட்டாங்க. யமாமாவின் அதிபர் நான் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். யமாமாவின் அதிபர் நான் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க சொன்னா கொடுக்கறேன். அரபுகள் பூரம் புறப்பட்டு ரசூலுல்லாவுடைய தர்பாருக்கு கடிதம் எழுதி ஆட்களை அனுப்பி, நீங்கள் யார், நாங்கள் யார், நாங்கள்லாம் உங்கள் சொந்தம், உங்கள் ரத்தம், உங்கள் உறவு. எப்போ பெருமானாரை ஊரை விட்டு விரட்டும் போது அந்த உறவு இல்லை, பெருமானாருக்கு கொடுமை கொடுத்த போது அந்த உறவு இல்லை, மூமின்களை தாக்கிய போது அந்த உறவை பேசவில்லை. அன்றைக்கெல்லாம் மிக கடுமையாக நடந்தவர்கள், இன்றைக்கு நாங்கள் உங்கள் ரத்தம், உங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்வதுதான் தாங்களுக்கு பிரியம், எங்களுக்கு வயிற்றில் மிகப்பெரிய சங்கடங்களை தருகிறார், நீங்கள் உத்தரவிட்டால் உணவு கிடைக்கும் என்கிறார்கள். பெருமானார் உடனே கடிதம் எழுதினாங்களாம் சுமாமாவுக்கு, சுமாமா, ஒன்றை மட்டும் அறிவுரையாக சொல்கிறேன், உலகத்தில் யாருக்கும் தண்டனை கொடுப்பதற்கு பகரமாக உணவு நெருக்கடி செய்யாதீர்கள், உடனே அனுப்புங்கள். மாணவிக்கு தீங்கு செய்தவர்களை, நாட்டை விட்டும் வெளியாற்றியவர்களை, வெளியேறச் செய்தவர்களை, கொடூரமான அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களை மன்னித்து விடுங்கள் என்கிறார்கள் முத்தம நபிகள். உணவு நெருக்கடி யாருக்கும் கொடுக்காதீர்கள் என்கிறார்கள். இப்போது சுமாமா கடிதம் எழுதுகிறார், உங்களுக்கு உணவை அனுப்புகிறேன், நானாக அனுப்பவில்லை, முஹம்மது ரசூலுல்லாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அனுப்புகிறேன். அப்படிப்பட்ட நபிமார்கள். பெருமானார் சொல்வாங்க, அல் அம்பியாவு இஹ்வத்துல் மின்னல் அல்லாத்தி, நபிமார்கள் எல்லாம் தந்தை வழி சகோதரர்கள் தான்.
நானும் இல்யாசும் சகோதரர், தந்தை வழி சகோதரர். எங்க உம்மா தான் வித்தியாசம். உம்மஹாத்துஹும் ஷத்தா, என் தாய் வேறு, இல்யாஸ் நபியின் தாய் வேறு. என் தந்தை இல்யாஸ் நபியின் தந்தை ஒன்றுதான். நாங்கள் 2 பேரும் ஆதமின் பிள்ளைகள், தாயால் மாறுகிறோம் என்கிறார்கள். யார்? நபிகள் நாயகம். ஓ தீனுகும் வாஹித், நபிமார்கள் எல்லோரின் மார்க்கமும் ஒன்றுதான். நான் எப்படி நடக்கிறேனோ அப்படியே இல்யாஸ் நபி நடக்கிறார், மூசா நபி நடக்கிறார், ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நடக்குவார். இங்கே உங்களுடைய மனதில் புதிய வேண்டும், நபிமார்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் அழகானவங்க. அப்போ இல்யாஸ் நபியினுடைய மகத்தான அஜாயிபு அற்புதம் என்பதில் உணவு தட்டுப்பாடு, துவா, மழை நின்றுச்சு. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 வருஷம் மழை பெய்யல. கடும் பஞ்சம், பெரிய வறட்சி, வீடுகள் எங்கேயும் உணவு இல்லை. எந்த வீட்டிலையாவது உணவு மணக்கும். உணவு மணந்த உடனே இந்த மக்கள் ஓடி வருவாங்க. இல்யாஸ் நபி இருக்கிறாங்க, இல்யாஸ் நபி இருக்கிற வீட்டில் தான் உணவு தயாராகும் அப்படின்னு உள்ளே வந்து கதவை தட்டி பூட்டியிருந்தா உடைச்சி உள்ளே வந்து அந்த மக்களை அடித்து இல்யாஸை ஒழிச்சு வச்சிருக்கீங்கம்பாங்க. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே இருக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு வீடுகளுக்கும் துன்பம் கொடுக்கிற அளவிற்கு மக்கள் மாற இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் வானத்திலிருந்து ரிஸ்க் அளித்தான். அபுல் அஜாயிப், ஆச்சரியங்களின் தந்தை ஹஜ்ரத் இல்யாஸ் நபிக்கு மாத்திரம் உணவு. இங்கே 3 ஆண்டு காலம் பஞ்சம். மக்கள் புரிந்து கொண்டார்கள், இல்யாஸ் நபிக்கு பின்னால் போனால் வெற்றி பெறலாம், வாழ முடியும், வாழ்வாதாரம் கிடைக்கும். எல்லாரும் கூடி முடிவெடுத்தாங்க, இல்யாஸ் நபியை எப்படியாவது சந்திப்போம், பேசுவோம், எல்லாரும் ஹிதாயத்துக்கு வந்துடுவோம், நாங்கள் நபியின் தெய்வத்தை வணங்குவோம் என்று உறுதி எடுத்தாங்க. உடனே இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூரா சந்தித்த போது சொன்னாங்க, உங்களை பட்டினி போடணும்லாம் ஆசை இல்லைப்பா, நீங்கள் இல்லாம நம்புங்க. அவன் அஹ்சனுல் காலிக்னா, அஹ்சனுல் காலிக்னா படைத்தவர்களில் ரொம்ப அழகானவன். அல்லாஹ்வுக்கு அழகு, படைத்தவர்கள் அவன் அழகு அப்படின்னா ஒரு படைப்புக்கு என்ன தேவைங்கிறது அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிய முடியாது. எனக்கு என்ன தேவை, அவன் நம்மை படைத்த விதம் ரொம்ப அழகானது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வார்த்தையை கலீல் ஹஜ்ரத் இல்யாஸ் நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் அஹ்சனுல் காலிகுபா, அவனை விட்டு போட்டு நீ பஅலை வணங்குறியே, பஅல் என்ன செய்யும் உனக்கு, அல்லாஹ் வணங்குன்னு சொல்கிற இடத்துல அவன் அழகான படைத்தவன், படைப்பாளிகளில் அழகானவன். ஒவ்வொரு படைப்பையும் திட்டமிட்டு படைச்சாங்க. என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டார். எனக்கு வைத்த மூக்கமைப்பு வேறு, என் பிள்ளைக்கு வைத்த மூக்கமைப்பு வேறு, எனக்கு வைத்த கண்ணமைப்பு வேறு, உங்களுக்கு வைத்த கண்ணமைப்பு வேறு. பெருமானார் சொன்ன ஒரு துவா, கண்ணாடி பார்க்குறோம்ல, கண்ணாடி பார்க்குற போது துவா செய்யணுமா, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குல்கி கமா ஹஸ்ஸன் த கல்கி, யா அல்லாஹ் என் கோலத்தை நீ அழகாக்கினாய். நான் சொல்லணும், நீங்கள் சொல்லணும், பேரழகன் பேரழகி சொல்லணும். நம்ம சொல்லுவோம் பாருங்க, இவ்வளவு பங்கரையாக இருக்கிறாங்களே, அவங்களும் கண்ணாடி பார்த்துட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என் கோலத்தை அழகாக்கியதை போல். அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, என் கோலத்தை அழகாக்கியதை போல் என் குணத்தை அழகாக்குவாயாக. எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கறது ஒன்று தான், குணத்தை அழகாக்குண்டு. அது எப்படி கேட்க சொல்கிறாங்க, என் கோலத்தை நீ எப்படி அழகாக்கினாயோ. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், கண்ணாடியை பார்க்குற போது சக்திக்கு மீறி அந்த துவா வெளியாயிரணும். என் கோலத்தை அழகாக்கியதை போல் என் குணத்தை அழகாக்குவாயாக. ஒவ்வொரு முறையும் கண்ணாடி பார்த்து இந்த துவா ஓதிட்ட வைங்களேன், உங்கள் குணம் உலகமே போற்றும் குணமாக மாறிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்படியானால் அழகில்லேன்று ஒருத்தரை நான் சொல்கிறேன், அவர் கண்ணாடியில் போய் சொல்வார், என்னை நீ அழகாக்கியதை போல். எப்படி? அவருக்கு அவர் அழகு, அவர் போய் நின்று இப்படிம்பார் இப்படிம்பார் இப்படிம்பார், அவர் தன்னை இன்னும் அழகுபடுத்துவார், அவர் தன்னை அழகாத்தான் பார்ப்பார். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கோலத்தை குறையா பார்க்கறது இருக்காது. பெருமானார் சொல்றாங்க, எல்லோரும் சொல்ல வேண்டும், என் கோலத்தை அழகாக்கினாயே ரப்பே, அதே போல் என் குணத்தை அழகாக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் அஹ்சனுல் காலிகீன், படைத்தவர்களில் அழகானவன். அவன் படைத்த படைப்பையும் அழகாக படைத்தான். திருக்குர்ஆனில் கேட்குறான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை எத்தனை அழகான கோலத்தில், நிமிர்ந்த கோலத்தில். நம்மை மாதிரி துன்யாவில் எந்த படைப்பையும் படைக்கல. நமக்கு கொடுத்த அழகு, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை ரொம்ப சங்கையாகவே நாம் வைத்திருக்கிறோம்ங்கிறான். அல்லாஹ் அதற்கெல்லாம் நன்றியோடு வாழ செய்வானா. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அவன் அஹ்சனுல் காலிகீனாக இருக்கிறான், படைத்தவர்களில் பேரழகானவன், உங்களை அருமையாக படைத்தான்,
அழகாக படைத்தான். படைத்தது மாத்திரமல்ல, உங்கள் நிலையறிந்து உங்களை நடத்துவான். என்னை எங்கே வைக்கணும் அங்கே அல்லாஹ் வைப்பான், உங்களை எங்கே வைக்கணும் அங்கே வைப்பான். சில பேர் கேட்பாங்க, அல்லாஹ் என்ன பெரிய வசதி உள்ளவனை ஆக்கிடுன்னு. அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. சில பேர் எனக்கு கார் வேணும்னு கேட்பாங்க, கொடுக்கறது இல்லை. சில பேர் கேட்கறதே இல்லை, அல்லாஹ் கொடுத்துருவான். யாருக்கு எதை கொடுத்தா தகுமோ அவங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்கிறான், நீ கேட்குற அதனால் உனக்கு தீங்கு ஏற்படும், நான் கொடுக்கறது இல்லை. நான் கேட்டதை கொடுத்தால் எனக்கு சந்தோஷம். அல்லாஹ் சொல்வான், நீ கேட்டது உனக்கு கிடைத்தால் அது உனக்கு தீங்களிக்கும். சில நேரத்தில் நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டா அது நமக்கு பிரயோஜனம் இருக்காது. நமக்கு எது பிரயோஜனமோ அதை அல்லாஹ் கொடுப்பான். ஏன்? அவன் அஹ்ஸனுல் காலிகீன், படைக்கிறவர்களில் அவன் ரொம்ப அழகானவன். அவன் படைப்பும் அழகானது. அதை யாரை எப்படி வைக்கணும் அதை பார்த்து அவன் வச்சுக்கிட்டே இருப்பான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது மொத்த மக்களும் சரணடைஞ்சிட்டாங்க. அந்த வார்த்தை அவங்கள ரொம்ப ஈர்த்துச்சு. இது குர்ஆன் சொல்லுது. இல்யாஸ் நபியின் வரலாற்றுக்குள்ளே அல்லாஹ் சொன்னான், எல்லாருமே ஏற்றுக்கிறேன்ட்டாங்க, ரிஸ்க்கை கொடுங்கன்னாங்க. இப்படி ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. ஒரு பார்வை மேலே பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட பேசுனாங்க, ரப்பே மழை இறக்கிடுனாங்க. அடுத்த நிமிஷம் மழை பொழியுது. அடுத்த நிமிஷம் மழையை நிறுத்த சொல்றாங்க, அல்லாஹ் நிறுத்தினான். 3 ஆண்டுகள் பஞ்சம். இப்போ பேய வைங்கிறாங்க, அல்லாஹ் பேய வைக்கிறான். ஊர் செழிப்பானது, பயிர்கள் கிடைக்கிறது, மக்கள் விசாலமாக்குறாங்க. அடுத்து கொஞ்சம் விரிவாக விசாலமாக வந்தபோது அந்த மக்கள் மீண்டும் மறுத்துட்டாங்க, இல்லை ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. எவ்வளவு அக்கிரமம்! இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த அற்புதத்தை பார்த்த பின்னால் மக்கள் மறுக்கிற அந்த இடத்தில் இல்யாஸ் நபிக்கு கூடவே இருந்து பலம் கொடுத்த அகாபுங்கிற அந்த அரசனும் காஃபிரா போனான். அந்த அரசனும் காஃபிரா போயிட்டான். இல்யாஸை என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு ஆளு தான் ஈமானோடு நிற்கிறாங்க, அரசருடைய மனைவி. அரசருடைய மனைவி ஈமான்ல ரொம்ப பலம். அல்லாஹ் தஆலா பெண்கள்கிட்ட சிலதை கொடுத்தா வைங்களேன், அதில் அவங்கள மாதிரி பிடிமானமாக யாரும் இருக்க முடியாது. பெண்களும் பிடிவாதம் காட்டுறாங்க, நாமளும் காட்டுறோம்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்ம தோற்று போயிடுவோம். அதனால் பெண்கள்கிட்ட பிடிவாதம் அவங்க காட்டும்போது நம்ம கண்ணியமாக அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டோம்னா மதிப்புலே இருந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பிடிவாதம் காட்டணும்னு நினச்சா நம்ம பள்ளியாசல் வந்து தான் படுக்கிறோம். ஏன்னா அவங்க சக்திங்கிறது அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய சூழ்ச்சி பெரியதுங்கிறான். இன்ன கைதக்குன்ன அதீம்ங்கிறான். பெண்களை பார்த்து சொல்கிறான், உங்கள் சூழ்ச்சி ரொம்ப பெரியதுங்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட பெண்களுடைய சூழ்ச்சி பெரியதான்னு கேட்டால் அதை அப்படி தஃசீரில் எழுதுவாங்க, அது ரொம்ப பெரியது. அதனால பெண்கள் ஒரு விஷயத்தில் உறுதியானால் அந்த இடம் மகத்தானது. இஸ்லாத்தை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தால், இஸ்லாம் வளர்ந்த அந்த வாழ்க்கை, வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடுத்த அந்தந்த காலங்களில் இன்று வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பொலிவு, இதற்கு முன்னால் நீங்கள் திரும்பி பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிகச்சிறந்த பெண்மணிகளால் இந்த தீன் பலமாகிக் கொண்டே வரும். அல்லாஹ் அப்படி பெண்களை இன்றைக்கு நசீபாக்கி தருவாங்க. நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட ஹிதாயத்து பலமாயிட்டுன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். நம்ம பிள்ளைங்க அல்லாஹ்வுடைய கிருபையில் நேர்வழியில் இருக்கணும். ஒவ்வொரு ஆண்களும் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கணும்னா அந்த வீட்டில் பெண்கள்கிட்ட ஈமானுடைய பலம் ஏற்படணும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு அதை நசீபாக்கி வழங்குவானாக. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் போராட்டத்தில் எல்லோருமே ஈமானை மறுத்த போது நபி உடைந்து நிற்க, ஈமானின் பலத்தில் அரச குடும்பத்தில் அரசரின் மனைவி ரொம்ப பலமாக இருக்கிறார். மக்கள் இதை போய் அரசர்கிட்ட சொல்ல ஒரு கட்டம் அரசர் சூழ்ச்சி பண்ணார். ஒன்றும் இல்லை, என் மனைவியை தூக்கி நோட்டிடுவோங்கிறார். எப்படி நோட்டுறார்? பிரம்மாண்டமான நெருப்பை மூட்டி அந்த அம்மாவை தூக்கி நெருப்பில் போட்டார். எந்த பெண்மணி ஈமானில் பலமாக இருக்கிறார்களோ அந்த அரச குடும்பத்தின் பெண்மணியை பேரரசர் தன் மனைவி என்று கூட பாராது கொழுதுவிட்டு எரியும் நெருப்பை மூட்டியதற்கு பின்னால் தூக்கி வீசுகிறார். அதற்கு இல்யாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த செய்தி வருகிறது. இல்யாஸ் நபி அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அந்த அம்மா மேலே போட்டிருக்கிற துணியை கூட நெருப்பு தொடக்கூடாதுன்னா. அந்த அம்மாவுடைய மேனியில் இருக்கிற துணி கூட எரிஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? நெருப்பு எரியுது, அம்மா நிம்மதியாக உள்ள இருக்கிறான். அபுல் அஜாயிபுன்னு ஒரு பேரை கொடுக்கறாங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஆச்சரியங்களை நிகழ்த்தியவர்களுக்கெல்லாம் தந்தை,
நெருப்பு எரிய அரசரே வியந்து போகிறார். அரசர் பார்க்கிறார். உள்ள வந்து அந்த அம்மா அரசர்கிட்ட கேட்கிறான், நல்லா இருக்கலான்னு. உள்ள இருந்து கேட்குது, எப்படி இருக்கிறே, சௌரியமா இருக்கலான்னு. அரசர் பார்த்தார், ஆகா ரொம்ப ஆபத்தானது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இப்போ முடிவெடுத்தார், இல்யாஸை கொலை செய்யுங்கள் என்றார். இதான் நபிமார்களுடைய காலங்கள். நபிமார்களினுடைய மகத்தான சக்தியை, மிக உயர்வான வாழ்க்கை முறையை ஏற்பதற்கு மனமில்லாமல் ஷைத்தானின் ஊக்கிரமம் விளையாடிய போது அவர்களின் முடிவு, நபிமார்களை கொள்ளுங்கள், ஃபக்துலூஹு, எங்கு கண்டாலும் கொலை செய்து விடுங்கள் என்கிறார். அல்லாஹ் ஒரு பெரிய திட்டம் போட்டான். அந்த அரசருக்கு நோயை கொடுத்து அவரை மௌத்தாக்கிட்டான் அல்லாஹ். ஹதரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் மலை குன்றில் போய் பதுங்கி கொண்டான். ஏன்னா அவங்கள கொலை செய்யும் முயற்சி மாத்திரமல்ல, அவரை யார் கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு பரிசு அறிவிக்கப்படுது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா புறப்பட்ட போது மாணவியின் தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் என்று பரிசு அறிவிக்கப்பட்டதோ, இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்தால் பரிசு அறிவிக்கப்படுகிறது. நபி போய் மலையில குகையில போய் ஒதுங்கிட்டாங்க. சொல்லுவாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்க உள்ள இருக்கிற போது அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பானா. நபி அந்த உணவுகளை சாப்பிட்றது, துவா செய்கிறது, மக்களுடைய நிலைகளை விசாரிக்கிறது. ஜிப்ரீல் ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நிலைகளை விவரிப்பாங்க. அந்த அரசர் முடிவெடுத்திருக்கிறார், நபியை கொல்லாம நான் ஓய மாட்டேன். இந்த காலகட்டத்தில் ஹதரத் ஜிப்ரீல் வந்து சொல்கிறார், நீங்க வெளியில வந்துருங்கிறாங்க. என்ன வெளியில கூப்பிடுறீங்க? அங்கே உலகமெல்லாம் எல்லாரும் என்ன தேடுறாங்களே, விஷயம் தெரியாதா? அரசரையே அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். அரசரையே அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். அரசர் மரணிக்கிறார். அந்த பெண்மணி பாதுகாக்கப்படுகிறாள். நெருப்பு எரிகிறது, ஆடையில கூட படல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நெருப்பு குண்டத்தில் வச்சு பாதுகாத்தான். திருக்குரான் சொல்லுது, இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அரச குடும்பத்து பெண்மணியை நெருப்பு தொடக்கூடாது என்று சொன்னபோது அந்த மக்கள் வியந்து போகிறார்கள். பல பேர் வந்து பார்த்து பார்த்து நடந்தது என்ன தெரியுமா? 10,000 பேர் களிமா சொல்லி மூமின் ஆயிட்டான். ஈமான கொடுத்துட்டான் அல்லாஹ். 10,000 பேர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்குது. ஏன்னா ஒரு நெருப்பு குன்றத்தில் மிக பரவலாக எரிகிற அந்த நெருப்புக்கு இடையே அந்த அம்மா நிம்மதியா சிரிச்சுக்கிட்டு மேலே வந்தவங்களை புறம் பார்த்து, நல்லா இருக்கலாம், சோமா இருக்கலாம், உங்க அம்மா இப்படி இருக்காங்க, உங்க அப்பா இப்படி இருக்காங்கன்னு அந்த அம்மா விசாரிச்சுட்டு இருக்கு. உள்ள இருந்து விசாரிக்குது. இருக்கிறவங்க பூரா களிமா சொல்லி ஹிதாயத்தை சொல்லி நபியை தேடுறாங்க. நபியை ஜிப்ரீல் சொல்றாங்க, அரசர் மௌத்தாயிட்டாரு, அல்லாஹ் அரசரை அழைச்சிக்கிட்டான் போங்க. இப்போ வேற அரசர் இருக்கிறார், அந்த அரசரை போய் நீங்கள் சந்தியுங்கள் என்கிறார்கள். அந்த அரசரை வந்து சந்திக்கிறார்கள் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த அரசர் சொன்னார், நான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன், கரம் தாருங்கள் என்று கேட்கிறார். ஹஸரத் இல்யாஸ் நபியின் கரம் பற்றி அரசர் களிமா சொல்கிறார். இப்ப அரசர் அறிவிக்கிறார், இந்த நாட்டில் களிமா சொல்லாதவர்களுக்கு இடமில்லை. அல்லாஹ் நினைக்கிற போது, அவன் நாடுகிற போது, ஹிதாயத்தையும் ஈமானையும் அவன் எப்படி பலப்படுத்த வேண்டும் என்று நாடுகிற போது, எல்லா காலங்களிலும் நபிமார்களையே இதற்கு அவன் சாதகமாக பயன்படுத்துகிறான். நபிமார்கள் இந்த அத்தனை நிலைகளிலும் கொஞ்சம் கூட பயப்படுறதில்லை. லா யகாஃபூன லௌமத லாயிம். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் யாராவது பழிப்பாங்களா, அப்படி செய்வாங்களா, இப்படி செய்வாங்களா, அதை பயப்படுறதே இல்லை. அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்படுறது இல்லை. அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லாருக்கும் தருவானாக. நம்ம பூச்சிக்கு பயப்படுறோம், பாச்சானுக்கு பயப்படுறோம், பள்ளிக்கு பயப்படுறோம், எலிக்கு பயப்படுறோம். பல வீடுகளில் பார்த்தா கருப்பாம்பூச்சிக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. இதுவெல்லாம் வாழ்க்கை அல்ல. வலிமாறுகள், சூஃபிகள், ஞானிகளின் அடையாளம் அவர்களின் உள்ளத்தில் பயம் இருக்காது. லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்கள் பயப்பட மாட்டாங்கங்கிற அல்லாஹ். யார? அவன் நேசர்கள். அல்லாஹ் நமக்கு அந்த கூட்டத்தில் வாழச் செய்வானாக. நாளைய உள்ள நோயை பற்றி பயப்படக்கூடாது, என்ன ஆயிடுமோன்னு பயப்படக்கூடாது, திடீர் மௌத்து வந்துடுமோன்னு பயப்படக்கூடாது, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுமோன்னு பயப்படக்கூடாது. சுகர் கூடிட்டே இருக்குதே, அவருக்கு சுகர் கூடி கால் எடுத்துட்டாங்களே, நம்ம கால்லையும் புண்ணு வந்துச்சே, கால் எடுக்கிற நிலை வருமா, பயப்படலாம் கூடாது. அவருக்கு கால் எடுத்ததுனால எல்லாத்துக்கும் எடுக்கணும் தேவையில்லை. அவரை விட பெரிய புண்ணு இவருக்கு இருக்குது, ஆனால் அல்லாஹ் சுகமாக்கிடுவான். ஒருவரை வைத்து இன்னொருவர் அதே போல் அல்லாஹ் நடத்துறது அல்லாஹ்வுடைய சுன்னத்தே கிடையாது. வேண்டாம் பயம். நாளைய நோயை நினைத்து பயப்படாதீர்கள். முடங்கி விடுவோமா, பயப்படாதீர்கள். சுகருக்கும் பிரஷருக்கும் என்னை அழிக்கும் சக்தி இல்லை, மௌத்தாக்கிற சக்தி எதற்கும் இல்லை. அல்லாஹ் அதை கொடுக்கிறான்.
எதுக்கு கொடுக்குறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் சுகரை கொடுக்குறான், ப்ரெஷரை கொடுக்குறான், கொலஸ்ட்ராலை கொடுக்குறான், சின்ன சின்ன அங்கங்கே அப்பப்போ வலி வருது, ஒரு பயத்தை கொடுப்பான். எதற்குன்னு கேட்டாங்க. எதற்கு? மா அஸ்ஸாப முஸ்லிமன் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதா அத்தஷௌக்கத்தி யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹ் பிஹா ஹதாயா. உன் காலில் ஒரு முள் தைக்கும், வீட்டை விட்டு வெளியில் வரும்போது படி தள்ளிடும், கொஞ்சம் போனால் பாத்ரூமில் வலிக்கு விழுவாய். இதெல்லாம் நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாகவே அல்லாஹ் தருகிறான். உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று உன் ரப்பு நாடிய போது உனக்கு ராத்திரி பூரா பிரஷர், ஹை பிரஷர் ஆகிடும். நைட்டில் பூரா தூக்கம் வராது, தலைவலிக்கும், காலையில் எஞ்சா தலை தள்ளும், அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஏன் கொடுத்தான்? உன்னை மன்னித்து இனி ஃப்ரெஷ்ஷாக உன்னை வாழ வைக்கணும். எனக்கு பிரஷரை கொடுக்கறது என் ரப்புக்கு நோக்கம் என்ன அப்படியே ஆட வச்சு கஷ்டப்படுத்துறது அப்படிலாம் இல்லை. ஒரு ராத்திரி தூங்காமல் நான் உட்காந்து அல்லாஹ் என்ன நீ பாதுகாத்துருன்னு கேட்பேன். அல்லாஹ் சொல்ற நீ என்கிட்ட கையேந்தினி இல்லை, அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுக்குத்தான் அந்த பிரஷரை கொடுத்தேன். எனக்கு கொடுக்கிற வியாதிகளும் கஷ்டங்களும் என்னை உயர்வாக்குவதற்கு, பாவங்களை மன்னிப்பதற்கே தவிர அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு கொடுக்கல. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துணிஞ்சு நின்னாங்க, அழுத்தமாக நிற்கிறாங்க. அல்லாவின் பார்வையில் யாருக்கும் பயப்படவில்லை. அரசு அவர்களின் தலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன போதும் அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, என்ன செய்யா? குகையில் போய் உட்காருங்கன்னு அல்லாஹ் சொல்ல போய் உட்கார்ந்தாங்க. குகையில் வைத்து உணவளிக்கிறான். அரசை அல்லாஹ் மாற்றினான், வேற அரசு உருவாகிறது. அந்த அரசு நபியை எதிர்பார்க்கிறது. நபி அவர்களுடைய கரம் பிடித்த அரசர் கலிமா சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில் பனு இஸ்ரவேலர்கள் அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 1000 நபிமார்கள் வர்றாங்க. மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் மத்தியில் நம்ம 25 நபிமார்கள் வரலாறு தான் பேச போகிறோம். 25 நபிமார்கள் வரலாறை தான் குர்ஆன் சொல்லுது. மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் இடைப்பட்ட காலம் 1000 நபிமார்கள் வர்றாங்க. அந்த நபிமார்களில் ஒருவர் தான் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம். ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியினுடைய அந்த கொள்கையை, தௌராத்தினுடைய செய்திகளை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பலமாக உண்டாக்கி அவங்க நிறைவான பின்னால் கொஞ்சம் கால இடைவெளி, அதில் இந்த மக்கள் பூரா ஷிர்க் வச்சுட்டாங்க, அல்லாஹ் மறந்துட்டாங்க, பாயில் என்ற ஒரு தெய்வத்துக்கு பின்னால் போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் அல்லாஹ் இல்யாஸ் நபியை அனுப்பி வைக்கிறான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை அல்லாஹ் உணர்த்தினான். அவங்களுக்கு இருந்த 3 சிஃபத்து அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதை நசீபாக்குவானா. இல்யாஸ் நபிக்குன்னு இருந்த சிஃபத்துகள் நிறையா, அதில் குறிப்பாக 3 சிஃபத்து இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்தான். அஸ்ஸபுர் ஒல் அஃபு ஒல் இஹ்சான். அஸ்ஸபுர் ஒல் அஃபு ஒல் இஹ்சான். வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையிலும் பொறுமையாக நிதானமாக அதை தாங்கி நிற்கும் சக்தி. எப்பவுமே பொறுமை இழக்கிறது இல்லை. இல்யாஸ் நபியை பற்றி பேசும்போது வரலாற்றை சொல்லிவிட்டு குர்ஆனில் விளக்கம் எழுதுவாங்க. நபிமார்கள் அல்லாஹ் பேசுகிறான்னா வெறும் சரித்திரம் சொல்றதுக்கு பேசல, நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக பேசுகிறான். இல்யாஸ் நபியை சொல்லி நமக்கு படிப்பினை தருகிறான். அந்த நெஞ்சு நிமிர்ந்த தன்மை, 1000 சோதனைகள் அவர்களை தாக்கிய போது, தகாத சொற்களை அவர்கள் மீது வீசிய போது, கடுமையாக நபியோடு மக்கள் நடந்த போது தாங்கும் இதயத்தோடு பொறுமையாக இருக்கும் சிஃபத். அவங்க பொறுமை மட்டும் இழக்கல்ல. அல்லாஹ் என்னால் இனி தாங்க முடியலை ரப்பே. நம்ம நிறைய பேர், ஒருத்தர் சோம் இல்லை, நான் போய் அவரை சந்திக்க போயிருந்தேன், ரொம்ப மோசமாக இருக்கிறார். ஐயா நல்லா இருந்தீங்களே, இல்லை ஹஜ்ரத் தாங்க முடியலை. அவர் சொன்ன வார்த்தை தாங்க முடியலை ஹஜ்ரத், வயிற்றில் ஒரு வகையான எரிச்சல் இருக்குது, எழுந்திருச்சு நின்னா கால் பூரா எரியுது, என்னால் தாங்க முடியலை ஹஜ்ரத். ஹஜா நீங்கள் ஹஜ்ஜி பண்ணியிருக்கீங்க, நிறைய சதக்கா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கவலைப்பட நிம்மதி இல்லை ஹஜ்ரத், என்னால் தாங்க முடியலை. சரி ஹஜ்ஜா நான் துவா செய்கிறேன். என்ன துவா செய்யணும்? என்னை மௌத்தாக்கு துவா செய்யுங்க, என்னை மௌத்தாக்கு துவா செய்யுங்க. நான் சொன்னேன் ஹஜ்ஜார் அப்படி கேட்கக்கூடாது, 1000 தடவை அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், காலையில் இன்னைக்கு சுபூத்தோட்டு கேட்டேன், என்னை மௌத்தாக்கிருன்னு கேட்டேன். நான் சொன்ன அந்த துவா தான் இத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள். இத்தனை கஷ்டம் அல்லாஹ்வுக்கு பிரியம், மௌத்தை நான் கேட்கக்கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? பெருமானார் அதை விட ரொம்ப அழகாக சொன்னாங்க. லா தத்தமன்னவுல் மவுத்
எந்த கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கணும், தாங்கி நிற்கணும், சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வேணும். மௌத்தாகணும் என்று ஆசையும் படக்கூடாது. மௌத்தை கேட்கக்கூடாதுன்னு அல்ல, மௌத்தை ஆசைப்படாதீர்கள். இந்த நோயில கிடந்து கஷ்டப்படுறதை விட அல்லாஹ் நீ என்னை மௌத்தாக்கிடு, நான் கடனாளியா போயிட்டேன், தாங்க முடியல, மௌத்தாக்கிடு, பிள்ளைங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, என்னால் தாங்க முடியல, மௌத்தாக்கிடு என்று நீங்கள் கேட்காதீர்கள். கேட்பதை தாண்டி மௌத்தாகணுங்கிற ஆசை கூட வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இத்தனை கஷ்டத்துக்கு பின்னால் என்னை நிம்மதியாக வாழவை என்று கேளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு நாமுமே கஷ்டத்தை உண்டாக்கிட்டோம். ஒரு சின்ன சின்ன வழியை தாங்காமல் ஏதாவது அல்லாட்ட கேட்டுடுறோம். மௌத்தை கேட்கவும் கூடாது, மௌத்தை ஆசையும் படக்கூடாது. ஹஜாட்டை நான் சொல்லிட்டு வந்தேன், மாத்திரம் அல்ல, தண்ணி ஓதி கொடுத்துருக்கிறேன் உங்கள் நீண்ட ஹயாத்துக்குன்னார். அவர் சொன்னார், ஹதரத் நான் எதை வேண்டாங்கிறவங்க ஹதீஸை சொல்லிட்டீங்க, பரவாயில்ல தாங்க ஹதரத் குடிக்கிறேன்னு குடித்தாரு. இனி அப்படி மாற்றி கேளுங்கன்னு. அல்லாஹ்வுடைய கருணை, அவர் இன்றைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ சொல்கிறார், எரிச்செல்லாம் போயிட்டு. நான் சொன்னேன், அன்றைக்கி ரப்பிட மௌத்தை கேட்டீங்களே, அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருந்தால், மௌத்தை கொடுத்தால் 2 பேர் மௌத்தானாங்க, நபி தோழர்கள் 2 பேர் மௌத்தானாங்க. 2 பேர் ஒரே கூட்டம், ஒரே குடும்பம், ஒரே நாளில் களிமா சொன்னவங்க. 2 பேர் மௌத்தாகிறாங்க, 2 பேர் ஒரே கூட்டம், ஒரே நேரத்தில் களிமா சொன்னாங்க. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? 2 பேரும் நபி இடத்துல களிமா சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். நீ எத்தனை ரக்காத்தோ நான் அத்தனை ரக்காத்து, நீ நோன்பு வச்சா நானும் நோன்பு வைப்பேன், நீ ஓதுனா நான் ஓதுவேன், நீ சதக்கா கொடுத்தா நான் சதக்கா கொடுப்பேன். 2 பேரும் சமமாக இருக்கணும். ஏன்? நம்ம 2 பேரும் சொர்க்கத்திலையும் ஒரே இடத்துல இருக்கணும். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபு வழங்குவானாக. இங்கே நண்பர்களாக இருக்கிற பல பேர் போடுற திட்டம் வேற இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்ல நம்ம 2 பேரும் ஒன்றா சொர்க்கத்தில் இருக்கணும். நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும். எனவே நீ 10 ரூபா தர்மம் கொடுத்தா நானும் 10 ரூபா கொடுப்பேன் என்கிட்ட சொல்லிடணும். தஹஜ்ஜத் 8 ரக்காத் நீ தொழுதா நான் 8 ரக்காத், எவ்வளோ நேரம் நிற்கிறேன் நான் அவ்வளோ நேரம் நிற்பேன், எல்லாம் கரெக்டு. போருக்கு போவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க 2 பேரையும் அனுப்புகிற ரசூலுல்லாஹ் 2 பேரையும் அனுப்பி வைப்பாங்க. 2 பேரும் ஒன்றா போருக்கு போகிறது. அப்படி நடந்துச்சு. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு போர்க்களம் அனுப்பப்படும் 2 பேரையும், ஒருத்தர் சோமில்லாமல் ஆகிட்டார். சோமில்லாமனு படுக்கை ஆகிட்டார். இன்னொருத்தர் நடமாடுகிறார். அவர் பேரை போர்க்களத்துக்கு ரசூல் எழுதிட்டாங்க. அவர் போருக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. அவருக்கு போருக்கு போயிட்டார். இவர் சோமில்லாமாயி மௌத்தாயிட்டார். சோமில்லாமாயி மௌத்தாயிட்டார். அவர் போருக்கு போறார், இவர் சோமில்லை. முதல்ல மௌத்தானவர் யாரு? போருக்கு போய் போர்க்களத்தில் அவர் மௌத்தாயிட்டார். அது கழிச்சு 1 வாரம் இவர் வாழுகிறார். படுக்கையில் இருந்தவர், இவருக்கு ஒரே கவலை, என் நண்பர் போருக்கு போயிட்டாரு. ஆனால் போருக்கு போனவர் ஷஹீதாயிட்டார். ஷஹீதானவருக்கு பின்னால் இவர் வாழ்கிறார். ஆனால் இவர் படுக்கையில் இருக்கிறார். 1 வாரம் கழிச்சு இவர் மௌத்தாரார். இவர் மௌத்தான அன்னைக்கு சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி பெருமானார் தர்பாருக்கு ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ராத்திரி ஒரு ஆச்சரியமான கனவு கண்டேன்னாங்க. என்ன கனவுபான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தல்ஹா சொன்னாங்களாம், அன்னைக்கு 2 பேரும் நம்ம கூட இருக்கிறாங்களே, அந்த தையி கூட்டத்தில் வந்த 2 பேரும் சகோதரர்களாக வாழ்ந்தாங்க, ஒன்றா நோன்பு வச்சாங்க, ஒன்றா தொழுதாங்க. அவங்க 2 பேரும் சொர்க்க வாசலில் பார்த்தேன். சொர்க்க வாசலில் பார்த்தேன். 2 பேரும் போட்டி. என்ன போட்டி? நான் முதல்ல போவேன்னு கிடக்குது. 2 பேரும் போட்டி போடுறாங்க. அப்போது மலக்கு வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. யாரை முதல்ல அனுப்புனாங்கன்னா, அல்லாவின் பாதையில் 1 வாரத்துக்கு முந்தி மௌத்தா போய் போர்க்களத்தில் ஷஹீதானாரே, அவரை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு இன்னைக்கு மௌத்தான படுக்கையில் இருந்து மௌத்தானவரை சொர்க்கத்தில் முதல்ல அனுப்பிட்டாங்க. அஜிப்து மின்ஹு யா ரசூலல்லாஹ், ஆச்சரியப்படுகிறேன் அந்த கனவை கண்டு என்றார். என்னப்பா ஆச்சரியம்னு கேட்டாங்க. இல்லை, ஷஹீதானவரை 2வது ஆக்கிட்டான் அல்லாஹ், இன்னைக்கு மௌத்தானவரை கொண்டு போய் முதல்ல அனுப்புகிறான். உனக்கு தெரியாதா? அவர் ஷஹீதானார், அவர் பாக்கியமானவர் தான். அதை விட இவர் தான் பாக்கியசாலி. ஏன்? அவருக்கு பின்னால் 1 வாரம் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? இந்த 1 வாரத்தில் எத்தனை அல்லான்னு சொல்லியிருப்பார், எத்தனை அல்ஹம்துலில்லான்னு சொல்லியிருப்பார், எத்தனை ரக்காத்து தொழுதிருப்பார். அப்போ அவரை விட இவர் 1 வாரம் நீண்ட காலம் வாழ்ந்ததால் இவரே சொர்க்கத்தில் முந்துவதற்கு தகுதியானவர். இப்போ வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் நீண்ட ஆயுள் வாழ்றது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக. 1 நாள் உங்கள் அண்ணனை விட நீங்கள் கூட வாழ்ந்தால், 1 நாள் உங்கள் தம்பியை விட நீங்கள் கூட வாழ்கிறீர்கள் என்றால் நீங்களே பாக்கியவான். ஏன்னா ஹயாத்து நீள்றது பெரிய பாக்கியம். இது எப்போ பாக்கியமாகும்? கஷ்டத்தை தாங்குவதற்கு பொறுமை எனும் சக்தி இருக்கணும். நிறைய பேருக்கு தாங்க முடியல.
ஒரு சின்ன கை வலி வந்தால் கால் வலி வந்தால் ஆள் முடங்கிடுறோம், பள்ளிவாசல் கூட போகிறதில்ல. சில பேருக்கு அல்லா மேலேயே கோபம் வந்துடுது. என்ன அல்லா ஆள் பார்த்தானே நடக்கிறாங்கிறான், அல்லா ஆள் பார்த்தா நடக்கிறான். நபிமார்களில் 1000 தன்மைகள் கொண்ட ஹஸரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகத்தான வெற்றிக்கு ஒரு பெரிய சக்தி உருவாகுவதற்கு காரணமாக இருந்த இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையால் வெற்றி பெற்றார்கள். அவங்க எல்லாத்தையும் தாங்கிடுவாங்க, அவமானங்களையும் அவச்சொற்களையும் தாங்கினார்கள். எதிர்த்து வீறு கொண்டவர்களுக்கு முன்னால் தான் நிலைத்து நின்றார்கள். அதுதான் பெரிய விஷயம். அதனால் அல்லாட்ட இருந்து வர்ற சின்ன சின்ன கஷ்டம், சோதனை, நெருக்கடி இதெல்லாம் வராமலாம் வாழ முடியாது. கோடி கணக்கில் சொத்து இருக்கும், ஆனால் அல்லாஹ் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுப்பான். சொத்தே இருக்காது, அல்லாஹ் வேறு கஷ்டத்தை கொடுப்பான். நான் சொல்கிறது, கொடுப்பது அல்லாஹ் ஆள் பார்த்துலாம் கொடுக்கறதில்லை. யாரை எங்கே வைக்கணும், யாரை எப்படி உயர்த்தணும், அதற்காகவும் அல்லாஹ் சோதிப்பான். சோதனை தண்டனைக்கல்ல, சில பேருக்கு சோதனை அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவதற்கும். அதனால பொறுமை என்பது நபிமார்களின் உயர்ந்த குணம். அந்த குணத்தில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்மாதிரி நபி என்று வரலாறு எழுதும். 2வது அஃபு இருந்துச்சு, மன்னிக்கிற தன்மை இருந்துச்சு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. இல்யாஸ் நபியினுடைய வரலாறை தெரிவதோடு படிப்பினை ரொம்ப முக்கியங்கிறாங்க. கேட்டோம் பிடிச்சோம்லாம் இல்லை, அவங்கள்ட்ட இருந்த அந்த மன்னிக்கிற குணம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரையும் மன்னிப்பாங்க, மிக கொடூரமானவர்களையும் மன்னிக்கிறது. அந்த சிஃபத்து பெரிய சிஃபத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிஃபத். அல்லாவே நாளை மறுமையில் 2 பேர் அல்லாஹ்வுடைய தர்பாரில் சண்டை இடுவாங்க. அல்லாஹ் கேட்பான், என்னப்பா 2 பேரும் சண்டை இடுறீங்க? இல்லை ரப்பே, இவர் எனக்கு உலகத்தில் நிறைய என் உரிமைகளை பறிச்சிட்டாரு, என்னுடைய உரிமைகளை பிடுங்கிட்டாரு, அதனால இவர்கிட்ட நன்மையை வாங்கி கொடு. 2 பேரும் நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாகவே சொல்வேன், இங்கே படிப்பினைக்கு தான் இதை சொல்கிறேன். 2 பேரும் அல்லாஹ்வுடைய தர்பாரில், இதை பெருமானார் சொல்கிறாங்க ஹதீஸில், போட்டி போடுவாங்க. என்ன போட்டின்னு கேட்பான் அல்லாஹ். இவர் என் உலகத்தில் கொடுமையாக நடந்துக்கிட்டார், அதனால் இப்போ எனக்கு நரக நிலைமைக்கு நான் ஆளாகிட்டேன், அவர்கிட்ட இருந்து நன்மையை எனக்கு எடுத்து கொடு. அல்லாஹ் சொல்வானா, உனக்கு விஷயம் தெரியுமா, நீ முதல் ஆள் இல்லை, நீ கடைசி ஆள். உனக்கு முன்னி 10-50 பேர் வந்து அது மாதிரி எனக்கு அவர் அப்படி செய்தால் அப்படி எல்லாருமே நன்மை வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே அவர்கிட்ட இருந்து இப்போ அவர் நன்மை இல்லாமல் நிற்கிறார். அதை விட இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, சில பேர் நன்மை கேட்டாங்க, இல்லை என் பாவத்தை அவர்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க, பாவத்தை தூக்கி சுமந்து அடுத்தவும் பாவத்தையும் சுமந்து நிற்கிறார். அதனால் இப்போ அவர்கிட்ட போய் ஒரு நன்மை இங்கிருந்து வாங்க அப்படின்னா என் பாவத்தை தூக்கி அவர்கிட்ட போட்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புன்பாங்க. இதான் மறுமை என்று சொல்லிட்டு ரசூல் அழுதாங்க. சொன்னாங்க, கொஞ்சம் மனிதர்களின் உரிமைகளில் மீறுவதை தவிர்த்து விடுங்கள், மறுமையில் பிடிக்கப்படுவீர்கள். ஒருவனை ஏமாத்திட்டோன்னு ஜெயிக்காதீங்க, ஒரு ஆளுக்கு மோசடி செய்துட்டோம் நிம்மதியாக இருந்து விடாதீர்கள். அண்ணன் தம்பியிலே நடக்கிற அநீதிகளும் உறவுகளிலே நடக்கிற அநீதிகளும் உலகத்தில் நம்முடைய ஆற்றலை வைத்து மிகைத்து விடலாம், ஆனால் மறுமையில் அது சொர்க்கத்தையே கேள்விக்குறியாக்கி நிற்கும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் 2 பேரும், இவன் அல்லாஹ் சொல்லுவான், அவர் எல்லா பாவத்தையும் சுமந்துக்கு நிற்கிறார், நன்மைகளை எல்லாம் இழந்துக்கு நிற்கிறார். நீ மேலே பாரும்பானா மேலே பார்ப்பார், ஒரு சொர்க்கம் தெரியும், உயர்ந்த மாளிகை, வைரூடியங்கள், வைரங்கள், முத்துக்களால் பதிக்கப்பட்ட மாளிகை. அதை பார்த்து அவர் பிரமிச்சு போவான். அல்லாட்ட கேட்பான், ஐயி நபியின் ஹாதா அவன் ஐயி சுத்தீத்தின் ஹாதா, ரப்பே இந்த சொர்க்கம் இவ்வளவு அழகாக இருக்குது, எந்த நபிக்கு நீ வச்சிருக்கிறாய், இல்லை எந்த சித்தீக்குக்கு வைத்திருக்கிறாய் என்று கேட்பான். அல்லாஹ் சொல்வான், இல்லைப்பா அது நபிக்கும் இல்லை சித்தீக்குக்கும் அல்ல, லிமன் ஆத்த சமன், அதற்குள்ள கிரயத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துருவேன். அதற்கு காசு கொடுத்தா அந்த சொர்க்கம். இது நபிமார்களுக்கல்ல, வலிமார்களுக்கல்ல, சூஃபிகளுக்கல்ல. காசை கொடுத்துட்டா கொடுத்துருவேன். அவர் சொல்வாராம், இது ஹதீஸில் பதிவாகுது, அவர் சொல்வார், ரப்பே இதுக்கு காசு கொடுக்கறதுக்கு யார்கிட்ட தகுதி இருக்குதும்பார். இவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை ஒரு வைரக்கல்ல வாங்க முடியாது, வைரக்கற்களே பதிக்கப்பட்ட சொர்க்கத்தை காசு கொடுத்தா கிடைக்குங்கிறீ, இதுக்கு காசு யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்கும்பானா அல்லாஹ். எங்கிட்டயா? அவர் சொல்வாராம், அத்தஸ்தாஸிபி ரப்பி, யா அல்லாஹ் நீனுமா என்ன கேலி பண்ணுறேன்னு கேட்பார். அல்லாஹ் சிரிச்சிடுவானா, நீனுமா என்னை கேலி பண்ணுகிறாய், ஒன்றும் இல்லாமல் நரகத்துக்கு போக நிலையில் உட்காந்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட நன்மை வாங்கித்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை போய் இதுக்கு காசு வச்சுருக்கேங்கிறிய. ஆமாப்பா உங்கள்கிட்ட தான் அதுக்கு கரையம் இருக்குது, உண்மைதான், நான் யாரையும் கேலி பண்ண மாட்டேன், வான ரப்புல் ஆலமீன், நான் உலகத்தை படைத்து ரட்சிப்பவன், அல்லாஹ் எப்படியெல்லாம் மறுமையில் நடப்பான் என்று ரசூல் சொல்லும்போது நமக்கு அத்தனை வியப்பாக இருக்கிறார். நான் ரப்புல் ஆலமீன், நானா கேலி செய்வேன், உண்மை உங்கள்கிட்ட இருக்குது காசு, என்ன கரையம் ரப்பே என்கிட்ட இருக்குது,
அஃபூக்கலியாகி, உன் சகோதரன் உனக்கு கொடுமை செய்தான்னு சொன்னாயே அவனை நீ மன்னிச்சிரு, இதுதான் அதுக்குள்ள கிரயம் என்றான். அந்த உயர்ந்த மாளிகை, உன்னதமான மாளிகை, வைரங்களும் வைடூரியங்களும் பதிக்கப்பட்ட அந்த மாளிகை உனக்கே சொந்தம். எப்போது உன் சகோதரனை நீ மன்னிப்பாயானால் அந்த சொர்க்கம் உனக்கு. அல்லாஹ் நான் மன்னித்து விட்டேன் என்றவன் அழுவான். அல்லாஹ் சொல்வான், போ அந்த சொர்க்கத்திற்கு. ஓடுவான், நில் என்பான். நில், நிற்பான். கொஞ்சம் பயம், திடீர்னு அல்லாஹ் வாபஸ் வாங்கிடுவானோ, சொர்க்கம்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் நில்லுன்னா நிற்குவான். ஏன் நிற்க சொன்னாயிரப்பே, நீ மட்டும் போகக்கூடாது, உன் சகோதரனை மன்னிச்சிட்டு இல்லை, 2 பேரும் அங்கே போய் சகோதரர்களாக இருக்க, அவன் கையை கூப்பிட்டு போகணுமா. அவனும் நன்மை இழந்து நிற்கிறான், எல்லாருடைய பாவத்தையும் சுமந்துட்டு நிற்கிறான். அவன் பரிதாபமாக நிற்கிறான். பார்த்தியா, நீ அவனை மன்னிச்சிட்ட, 2 பேரும் இப்போமாவது சகோதரர்களாக இருங்க, போங்க சொர்க்கத்துக்கு. 2 பேரையும் இணைத்து விடுவான் அல்லாஹ், மன்னிக்க சொல்வான் அல்லாஹ் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ மன்னிக்கும் குணம் நபிமார்களின் குணம். குறிப்பாக இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் 1000 சோதனைகள் அவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட போது யாரையும் பழிவாங்கவில்லை, எல்லோரையும் மன்னிக்கிறார்கள். அந்த குணம் அல்லாஹ்வே விரும்புகிற குணம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் 3வது ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் உயர்ந்த தன்மை, முதல்ல அவர்கள்ட்ட இருந்த மகத்தான குணம் அஸ்ஸபுர், பொறுமை. 2வது அஃபு, 3வது இஹ்சான், எல்லோருக்கும் உபகாரம் செய்வார்கள். கதாலிக்க நஜிஸில் முஹ்சினீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இல்யாஸ் நபியின் வரலாறை சொல்லிவிட்டு அதோடு நபிமார்கள் சில பேர்களையும் இணைத்து சொல்லிவிட்டு, கதாலிக்க நஜிஸில் முஹ்சினீன், உபகாரம் செய்தவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம். ஹஜ்ரத் இல்யாஸ் நபியை முஹ்சினீன் என்றான் அல்லாஹ், அவர் பேருபகாரி என்கிறான். பேருபகாரி, யாருக்கும் உபகாரம் செய்வான். யாராவது ஏதாவது கேட்டான்னா வாயில கொண்டு போன உணவு தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. அல்லாஹ் அந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கணும். உபகாரம் செய்கிறவருக்கு கூலி அல்லாஹ் சொல்லுவான். அல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், சூரத்துர் ரஹ்மான்ல அவன் பேர் அற்புதத்தை சொல்வான். ரப்பிக்குமா துகதிபான், ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் கூப்பிட்டு அல்லாஹ் பேசுவான். உங்கள் ரப்பினுடைய பேருபகாரத்தில், உங்கள் ரப்பின் அருட்கொடைகளில் எதை நீங்கள் பொய்படுத்த போகிறீர்கள் என்று கேட்கிற அற்புதம் நிறைந்த அந்த சூறாவிலே சொல்வான். அல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நீ உபகாரம் செய்தால் அதற்கு கூலி என்ன நினைக்கிறாய் நீ? அதற்கு நீ செய்த உபகாரத்திற்கு பகரம் நான் செய்யும் உபகாரம் என்றார். நான் உபகாரம் செய்வது என் சக்திக்கு செய்வேன், எனக்கு கூலி அல்லாஹ் உபகாரம் செய்வான், அவன் தகுதிக்கு செய்வான். ஏன் தகுதிக்கு நான் செய்த உபகாரம் 1 கோடி கொடுத்தேன், அல்லாஹ் அவன் தகுதிக்கு எத்தனை 1000 கோடியை கொண்டு கொட்டி விடுவான். நான் ஒருவரை மன்னித்தேன், அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன மன்னிக்கிறது மட்டுமல்ல, எனக்கு இருக்கிற அத்தனை நோயும் குணமாக்கி, பிளட் சுகர் இருக்குது, பிளட்ல இருந்து சுகரை போன கலட்டி அல்லாஹ் பியூர் மனிதனாக மாற்றிடும். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, நோயாளி நோய் வரும்போது என் ரப்ப என்கிட்ட அழகா நடந்தான் என்று சொன்னால் அந்த நோயை குணமாக்கும் போது எப்படி குணமாக்குவோம்? தமன் ஹைரம் மின் தமிஹி, ஓ லஹமன் ஹைரம் மின் லஹமிஹி, ஓ ஜசதன் ஹைரம் மின் ஜசதிஹி. அவ பிளட்டை அப்படியே மாற்றி நல்ல பிளட் ஓட வைத்து விடுவோம். சதையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி புதிய சதை கொடுப்போம். யாருக்கு? நோயை நான் கொடுத்து படுக்கையில் போடும்போது என் ரப்பு அழகாகத்தான் நடந்தான் என்று அப்போதும் என்னை புகழ்ந்தால், அவனை ஹயாத்தா மீண்டும் கொண்டு வரும்போது பிளட் பூரா சுத்தமான ரத்தத்தை, உலகத்தில் இன்னைக்கு இந்த ரத்தத்தை மாற்றி பியூர் ரத்தம் ஏற்றணும்னா சில பேர் பிழைப்பாங்க, சில பேர் பிழைக்க மாட்டாங்க. பிழைக்கிறவங்க கூட பல லட்சம் செலவழிக்கிறாங்க. ரத்தத்தை மாத்திரோங்கிறான் அல்லாஹ். அந்த நேரத்தில் என்னை நீ நினைத்தால் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உபகாரம் மகத்தானது. நிறைவாக சொல்வேன், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களா, மூத்தா போயிட்டாங்களா என்ற பெரிய விவகாரம் உலமாக்களுக்கும் மார்க்க இமாம்களுக்கும் திருக்குரான் விரிவுரையாளர்களுக்கும் மத்தியில் இருக்கும். அந்த விவகாரங்களுக்கிடையே பல பேர் இல்யாஸ் நபி இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களிலே குறிப்பாக 4 நபிமார்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. 4 பேர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் துன்யாவிலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்திலே சொர்க்கத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். கடைசி காலத்தில் தான் மரணம் என்று எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, இல்யாஸ் நபி மௌத்தாகி விட்டார்கள் என்று எழுதுபவர்கள் இல்லை,
ஒரு காலம் வந்தது, மீண்டும் மக்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் அப்போது இல்யாஸ் நபி சொன்னாங்கன்னா, இனி நான் இந்த உலகத்தில் இருக்க விரும்பல ரப்பே, என்னை நீ மேலே தூக்கிருந்தாங்க. அல்லாஹ் அவர்களை மேலே உயர்த்தினான் என்று எழுதுபவர்களும் இல்லை. இன்னொரு செய்தியை அனஸ் இப்னு மாலிக்கின் வழியை கூட சில பேர் எழுதுவாங்க. அல்லாஹ் இல்யாஸ் நபிக்கு உயிரகுடி எடுக்க வரும்போது அதை இஸ்ராயல் வர்றாங்க, அவங்க கொஞ்சம் கவலையில் இருந்தாங்க. அல்லாஹ் கேட்டானாம், ரிவாயத்தில் ஒரு செய்தி, வரலாற்றின் பெருமக்கள் சில பேர் எழுதுறாங்க. அல்லாஹ் கேட்டால் ஏன் கவலையா இருக்கிறீங்க? ஹௌஃபம் மினல் மவுத், மௌத்த பயந்தா, ஹௌ மினன்னார் அல்லது நரகத்தை பயந்தா, ஏன் இந்த கவலை? அவங்க சொன்னாங்களாம், மௌத்த பயப்படல, நரகத்தை பயப்படல, உன்னுடைய திக்ரிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உன்னுடைய இபாதத்தில் வாழுகிறேன், நீ மௌத்தை கொடுத்துட்டா இனி நான் இபாதத்து திக்ரும் செய்ய முடியாதே, உன் நினைவும் உன் திக்ரும் என்னை விட்டும் போய்விடுமே என்ற கவலை, அந்த கவலைதான், அந்த பயம்தான் என்னை பாதித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னபோது அல்லாஹ் சொல்வான், நீங்கள் வாழ்வதை உலகத்தின் மீது ஆசைக்காக கேட்கவில்லை, என் திக்ருக்காக, என் நினைவுக்காக கேட்கிறீர்கள், நீங்கள் வாழுங்கள் உலகம் உள்ளவரையிலும் என்று அனுமதி கொடுத்தான். எனவே வாழுகிறார்கள். என் நினைவுக்காக ஹயாத்தை கொடு. அதனாலதான் சொல்றாங்க, அதிகமா திக்ர் செய்து கொண்டே வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் மௌத்தையும் தாமதப்படுத்துவான், நீண்ட காலம் வாழ்வதற்கு. எல்லாம் அல்லாஹ் அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கி வைப்பானாக. நபிமார்களின் அழகிய முன்மாதிரி எடுத்து நடக்க செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பும் இஷ்கும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹயாத்தை கொடுக்கிற வரைக்கும் படுக்கையில் விழுந்து விடாமல் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து, அதன் செலவு சிரமங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. ஹயாத் வரைக்கும் சுயமாக நமது காரியத்தை செய்ய தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.